வணக்கம் நண்பர்களே. நமது இல்லங்களில் செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி நிறைந்து காணப்பட வேண்டும் என்றால் அங்கு மகாலட்சுமியின் அருள் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது நமது பாரம்பரிய நம்பிக்கை. லக்ஷ்மி தேவி ஒருவரது வீட்டில் வாசம் செய்கிறார் என்றால் அந்த இல்லத்தில் வறுமை இருப்பதில்லை, துன்பங்கள் நெருங்குவதில்லை. ஆனால் அன்னை மகாலட்சுமி நமது வீட்டில் நிரந்தரமாக தங்கியிருக்கிறாள் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது? அதற்கான சில சூட்சுமமான இரகசிய அறிகுறிகள் நமது சாத்திரங்களிலும் முன்னோர்களின் அனுபவங்களிலும் கூறப்பட்டுள்ளன. உங்கள் வீட்டிலும் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். மங்கள சுபிட்சத்தை அள்ளித்தரும் அன்னை மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பதை உறுதி செய்யும் அந்த 5 அற்புதமான மற்றும் இரகசியமான அறிகுறிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் மிக விரிவாக காண்போம். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். பகுதி 1. வீட்டில் நிலவும் அமைதியான மற்றும் நேர்மறையான சூழல். ஒரு வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதற்கான மிக முக்கியமான மற்றும் முதல் அறிகுறி அந்த வீட்டில் எப்போதும் ஒருவிதமான இனம் புரியாத அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் நிறைந்திருப்பதாகவும். பொதுவாக சில வீடுகளில் காரணமே இல்லாமல் எப்போதும் சண்டை, சச்சரவுகள், கூச்சல், குழப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் லட்சுமி கடாட்சம் பொருந்திய வீடுகளில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் ஒருவருக்கொருவர் அளவற்ற அன்பும் ஆழமான புரிதலும் இயற்கையாகவே அமைந்திருக்கும். வீட்டில் நுழையும் போதே ஒரு விதமான மனநிறைவும் சுமையற்ற லேசான உணர்வும் தோன்றும். வெளியில் எவ்வளவு மன உளைச்சலுடன் இருந்தாலும் வீட்டின் வாசற்படியை மிதித்தவுடன் அந்த கவலைகள் அனைத்தும் பனி போல விலகிவிடும். வீட்டின் மூலை முடுக்குகளில் எந்தவிதமான எதிர்மறை எண்ணங்களும் இருண்ட சிந்தனைகளும் தலை தூக்காது. காலை எழுந்தவுடன் வீட்டில் உள்ள அனைவரும் மலர்ந்த முகத்துடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவார்கள். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் மங்களகரமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் குடும்பத்தினர் அனைவரின் மனதிலும் தன்னிச்சையாக எழும். குப்பைகள் சேராமலும், சிலந்தி வலைகள் இல்லாமலும், பழுதடைந்த பொருட்கள் வீட்டின் மூலைகளில் தேங்காமலும் அந்த வீடு எப்போதும் துப்புரவாக பராமரிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் மாலையில் விளக்கேற்றும் நேரத்தில் வீட்டில் ஒரு தெய்வீகமான அமைதி நிலவும். ஒரு வீட்டில் அமைதி எங்கு குடிகொண்டிருக்கிறதோ அங்குதான் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த அமைதியான சூழல் செல்வத்தை விட மிகச்சிறந்த பொக்கிஷமாக உங்கள் வீட்டில் அமைய பெற்றிருக்கும். ஒரு வீட்டின் சுவர்கள் கூட அந்த அன்பான வார்த்தைகளை உள்வாங்கி மீண்டும் எதிரொலிப்பது போல ஒரு இனிமையான சூழல் உருவாகும். வீட்டில் உள்ளவர்கள் பேசும் வார்த்தைகளில் கடுமை இருக்காது. மாறாக இதமான இனிமையான சொற்கள் மட்டுமே வெளிப்படும். விருந்தினர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியையும் ஒருவித தெய்வீக ஈர்ப்பையும் உணர்வார்கள். மாலை நேரங்களில் வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது எந்தவிதமான கவலைகளும் இன்றி மனம் ஒரு ஆழமான அமைதியை தேடிச் செல்லும். இந்த அற்புத உணர்வு திருமகளின் நேரடி வரவின் அடையாளமே ஆகும். பகுதி 2. தெய்வீக நறுமணம் மற்றும் மங்கள ஒலிகள். மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் உறைந்திருக்கிறாள் என்பதை உணர்த்தும். 2வது மிக முக்கியமான இரகசிய அறிகுறி வீட்டில் திடீரென வீசும் தெய்வீக நறுமணமும் செவிகளில் ஒலிக்கும் மங்களகரமான ஒலிகளுமாகவும். சில நேரங்களில் வீட்டில் நாம் எந்தவிதமான ஊதுபத்தியோ, சாம்பிராணியோ அல்லது கற்பூரமோ ஏற்றியிருக்க மாட்டோம். நறுமணம் தரும் பூக்கள் எதுவும் அறையில் இருக்காது. இருப்பினும் எங்கிருந்தோ ஒரு இனிமையான மல்லிகை மலரின் வாசம் அல்லது தூய்மையான சந்தனத்தின் நறுமணம், பன்னீர் அல்லது கஸ்தூரியின் சுகந்தம் திடீரென வீட்டின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்லது பூஜை அறையில் வீசத் தொடங்கும். இது அன்னை மகாலட்சுமி அந்த நறுமணத்தின் வடிவில் உங்கள் இல்லத்தில் பிரசன்னமாகியிருக்கிறாள் என்பதற்கான மிகத் தெளிவான சூட்சும அறிகுறியாகும். அதேபோல மங்கள ஒலிகளும் செல்வச் செழிப்பின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது மாலை சந்தியா காலத்திலோ தொலைவில் இருந்து வரும் கோயில் மணியோசை அல்லது சங்கு ஒலி மிகத் தெளிவாக உங்கள் காதுகளில் ஒலிப்பது போலத் தோன்றினால் அது மிகவும் சுபசகுனமாகும்.
சில சமயங்களில் வீட்டில் உள்ள பூஜை பாத்திரங்கள் தற்செயலாக இனிமையான ஒலியை எழுப்பலாம். மேலும் வீட்டில் ஏற்றப்படும் குத்துவிளக்கின் சுடர் மிகவும் பிரகாசமாகவும் அமைதியாகவும் எந்தவித நடுக்கமும் இன்றி நேராக எரிவதும் லட்சுமி கடாட்சத்தின் அறிகுறியாகும். நறுமணம் வீசும் தருணங்களில் உங்கள் உடல் சிலிர்ப்பதை நீங்கள் உணரலாம். அந்தச் சில நொடிகள் உங்கள் மனதில் தோன்றும் பிரார்த்தனைகள் உடனடியாக இறைவனை சென்றடையும் வலிமை கொண்டவை. அந்த வாசனையை உணரும்போதே உங்களை அறியாமல் ஒரு புன்னகை உங்கள் முகத்தில் மலரும். இந்த நறுமணமானது வெளியிலிருந்து வரும் காற்றினால் அல்லாமல் வீட்டிற்குள்ளேயே தோன்றி மறைவது இதன் மிக முக்கிய அம்சமாகவும், அதேபோல மங்கள ஒலிகள் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் தேவையற்ற பயங்களை நீக்கி ஒரு தைரியத்தையும் உந்துதலையும் வழங்கும். இவையாவும் அந்த வீட்டில் நேர்மறை அதிர்வுகள் உச்சத்தில் இருப்பதையும் தெய்வ சக்தி அங்கே நிலை பெற்றிருப்பதையும் ஆணித்தரமாக உணர்த்துகின்றன. இறைவியின் அருளாசி முழுமையாக கிடைக்கும்போது மட்டுமே இத்தகைய அதிர்வுகள் இல்லத்தில் உண்டாகும். பகுதி 3. பசுக்கள், பறவைகள் மற்றும் உயிரினங்களின் வருகை. நமது மரபில் வாயில்லா ஜீவன்கள் அனைத்தும் தெய்வத்தின் மறு உருவமாகவே கருதப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக சில குறிப்பிட்ட விலங்குகளும் பறவைகளும் தானாகவே தேடி வந்து உங்கள் வீட்டை அடைகின்றன என்றால் அது மகாலட்சுமியின் நேரடி வருகைக்கு இணையானதாக கருதப்படுகிறது. இதில் முதன்மையானது கோமாதா எனப்படும் பசுவாகும். காலையில் நீங்கள் வீட்டின் வாசலை திறக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு பசுமாடு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றாலோ அல்லது வீட்டு முற்றத்தில் வந்து முகம் காட்டினாலோ அது கோடி புண்ணியத்திற்குச் சமமானதாகவும். பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம். எனவே பசு உங்கள் வீட்டை தேடி வருவது லக்ஷ்மி தேவியே நேரில் வந்து உங்களுக்கு ஆசி வழங்குவதற்குச் சமம். அதேபோன்று உங்கள் வீட்டின் கூரையிலோ அல்லது மரத்திலோ சிட்டுக்குருவிகள், கிளிகள், புறாக்கள் போன்ற பறவைகள் தொடர்ந்து வந்து அமர்வதும் கூடு கட்டி வாழ்வதும் மிகவும் சுபமான அறிகுறியாகும். பறவைகள் எங்கு அதிக அளவில் வந்து சுதந்திரமாக உணவு அருந்தி தண்ணீர் குடித்துச் செல்கின்றனவோ அந்த வீட்டில் தானியங்களுக்கு என்றென்றும் பஞ்சம் ஏற்படாது. மேலும் வீட்டின் சுவர்களில் அல்லது தரையில் சாறை சாறையாக கருப்பு எறும்புகள் வரிசையாகச் செல்வதை பார்த்தால் அதுவும் செல்வ வளம் பெருகப் போவதற்கான முன்னறிவிப்பாகும். சிலரது வீடுகளில் எதிர்பாராமல் சிறிய தேன்கூடு கட்டப்படும். தேனீக்கள் சுறுசுறுப்பு மற்றும் சேமிப்பின் சின்னம். தேன்கூடு அமைவதும் வீட்டில் இனிமையான சம்பவங்கள் நடைபெறப் போவதையும் குறிக்கிறது. காகங்கள் உங்கள் வீட்டு முற்றத்தில் தினமும் வந்து உணவை மகிழ்ச்சியாக எடுத்துச் செல்வதும் பித்ருக்களின் ஆசியோடு திருமகளின் அருளும் சேர்ந்தே கிடைப்பதை குறிக்கும். இந்த உயிரினங்கள் எந்த ஒரு சுயநலமும் இன்றி உங்கள் வீட்டை தேடி வருவது உங்கள் இல்லம் ஒரு பாதுகாப்பான மற்றும் வளமான இடமாக இருப்பதை காட்டுகிறது. பசுவோ அல்லது சிறிய எறும்புகளோ தங்களின் உணவிற்காகவும் அமைதிக்காகவும் உங்கள் வீட்டை தேர்ந்தெடுப்பது இறைவியின் வழிகாட்டுதலால் மட்டுமே நடைபெறும் ஒரு அற்புதச் செயலாகும். இயற்கை அன்னையின் படைப்புகளில் உள்ள இந்த சிறு ஜீவன்கள் காட்டும் அன்பும் உரிமையும் உங்கள் வீட்டில் என்றுமே வறுமை நெருங்காது என்பதற்கு இயற்கையே அளிக்கும் சான்றிதழாகும். பகுதி 4. நல்லெண்ணம், தர்ம சிந்தனை மற்றும் விருந்தோம்பல். ஒரு வீட்டில் செல்வம் சேர்வதற்கு முன்பாக அந்த செல்வத்தை நிர்வகிப்பதற்கான தகுதியும் பக்குவமும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வரவேண்டும். மகாலட்சுமி ஒரு வீட்டில் நுழைவதற்கு முன்பாக அந்த வீட்டாருடைய குணாதிசயங்களில் பல நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். இதுவே 4வது இரகசிய அறிகுறியாகும். குடும்ப உறுப்பினர்களின் மனதில் இயற்கையாகவே தர்ம சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணமும் மேலோங்கும். நம்மிடம் இருக்கும் பொருளை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற கருணை உள்ளம் தோன்றும். யாருக்கேனும் உணவு அளிப்பதிலும் பிஎஸ்டிஆர் தானம் செய்வதிலும் மனம் பெரும் மகிழ்ச்சியை கண்டடையும். மேலும் விருந்தோம்பல் பண்பு அந்த வீட்டில் மிகச் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராமல் வரும் விருந்தினர்களை முகம் சுளிக்காமல் அகமகிழ்ந்து வரவேற்று அவர்களுக்கு அறுசுவை உணவு அளித்து உபசரிப்பதில் வீட்டின் பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். விருந்தோம்பல் செய்யும் இடத்தில் திருமகள் நிரந்தரமாக தங்குவாள் என்பது மூத்தோர் வாக்கு. வீட்டில் உள்ளவர்களின் பேச்சு வழக்கிலும்
பெரிய மாறுதல் ஏற்படும். பொய் பேசுதல், மற்றவர்களைப் பற்றி புறம் கூறுதல் போன்ற தீய பழக்கங்கள் தானாகவே அவர்களை விட்டு விலகும். அனைவரிடமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்புடனும் பழகும் குணம் மேலோங்கும். அதிகாலையில் துயிலெழும் பழக்கம் தானாகவே ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் இறைவனை நினைத்து நியாயமான முறையில் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாகும். கோபம், பொறாமை, பேராசை போன்ற இருண்ட குணங்கள் படிப்படியாக மறைந்து பொறுமை, விட்டுக்கொடுத்தல் மற்றும் சுய கட்டுப்பாடு போன்ற நற்பண்புகள் அந்த வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் பிரதிபலிக்கும். தர்மம் செய்யும் கைகள் ஒருபோதும் வறுமையை காணாது என்பதை உணர்ந்து தங்களால் இயன்ற சிறு உதவிகளைச் செய்வதில் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். இத்தகைய தூய எண்ணங்கள் திருமகளை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தமாகும். மேலும் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றவர்களின் உணர்வுகளை மதித்து நடப்பார்கள். சுயநல சிந்தனைகள் முற்றிலும் வேரறுக்கப்பட்டு பொதுநலனும் குடும்ப ஒற்றுமையுமே முதன்மையாக கருதப்படும். இந்த மனமாற்றமே மிகப்பெரிய செல்வமாகும். பகுதி 5. எதிர்பாராத நல்வாய்ப்புகள் மற்றும் சுபிட்சமான நிகழ்வுகள். மகாலட்சுமி ஒரு வீட்டில் தன் அருளாட்சியை தொடங்கிவிட்டாள் என்பதை உறுதி செய்யும் 5வது மற்றும் இறுதி அறிகுறி அந்த வீட்டில் தொடர்ந்து நடைபெறும் சுபிட்சமான நிகழ்வுகளும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் ஆகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பேறு அல்லது புதிய வீடு கட்டுதல் போன்ற விஷயங்கள் திடீரென எந்தவிதமான தடங்களும் இன்றி மிகச் சுமூகமாக முடிவடையும். நீண்ட காலமாக வசூலாகாமல் இனி கிடைக்காது என்று கைவிடப்பட்ட பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். பணியிடத்தில் அல்லது தொழிலில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். சிறிய முதலீட்டில் தொடங்கும் ஒரு தொழில் கூட வியக்கத்தக்க வகையில் பெரிய லாபத்தை கொடுக்கும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நோய்கள் அகன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவச் செலவுகள் பெருமளவு குறைந்து சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். சில நேரங்களில் நீங்கள் தெருவிலோ அல்லது வீட்டிற்கு வெளியிலோ நடந்து செல்லும்போது எதிர்பாராத விதமாக பளபளப்பான நாணயங்களை தரையில் காண நேரிடலாம். அவ்வாறு நாணயங்கள் கிடைப்பது லக்ஷ்மி தேவி உங்கள் இல்லத்தை நோக்கி செல்வங்களை அனுப்பத் தொடங்கிவிட்டாள் என்பதற்கான மிகச்சிறந்த சகுனமாக கருதப்படுகிறது. வீட்டில் எப்போதும் உணவுப் பொருட்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் எந்த குறையும் வராது. அரிசிப்பானை, உப்பு ஜாடி மற்றும் சமையலறை பொருட்கள் எப்போதுமே நிறைந்து காணப்படும். மேலும் சுப செலவுகள், அதாவது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குதல் அல்லது புனித யாத்திரைகள் மேற்கொள்ளுதல் போன்ற மங்களகரமான காரியங்களுக்காக உங்கள் சேமிப்பு பயன்படும். வீட்டில் உள்ளவர்களின் முகத்தில் ஒருவிதமான பிரகாசமும் தெளிவும் எப்போதும் குடிகொண்டிருக்கும். நல்லோர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் தொடர்ந்து உங்களை தேடி வரும். நீங்கள் எடுக்கும் மிகச் சிறிய முயற்சிகள் கூட இறைவியின் அருளால் மிகப்பெரிய பலன்களை தரத் தொடங்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு வியப்பார்கள். அதே நேரம் உங்கள் மனம் எந்தவிதமான கர்வமும் இன்றி அடக்கத்துடனேயே காணப்படும். இந்த அடக்கமும் தொடர்ந்து வரும் அதிர்ஷ்டமும் நிலையான சுபிட்சமும் மகாலட்சுமி உங்கள் வீட்டை தன் நிரந்தர அரண்மனையாக ஏற்றுக்கொண்டு விட்டாள் என்பதன் மறுக்க முடியாத பேருண்மையாகவும். நண்பர்களே, மேலே விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த 5 அற்புதமான அறிகுறிகளும் அன்னை மகாலட்சுமி உங்கள் இல்லத்தில் முழுமையாக உறைந்திருக்கிறாள் என்பதற்கான மிகச் சிறந்த சான்றுகளாகவும், இந்த அறிகுறிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை உங்கள் வீட்டில் தென்பட்டால் நீங்கள் இறைவனின் ஆசி பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து மகிழுங்கள். லக்ஷ்மி தேவியின் அருளைத் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வீட்டை எப்போதும் தூய்மையாகவும் மங்களகரமாகவும் பராமரியுங்கள். தினமும் காலை மற்றும் மாலையில் தவறாமல் தீபமேற்றி வழிபடுங்கள். தூய்மையான எண்ணங்களும் கள்ளமில்லாத அன்பும் நேர்மையான உழைப்பும் இருக்குமிடத்தில் திருமகள் நிரந்தரமாக கொலுவீற்றிருப்பாள். அன்னை மகாலட்சுமியின் பரிபூரண அருளினால் உங்கள் இல்லத்தில் என்றென்றும் செல்வமும் செழிப்பும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிலைத்திருக்க மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.
நன்றி, வணக்கம்.